ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். சாட்டர்டே வீடியோ எதுவும் போடலைன்னு திட்டாதீங்க. லேட்டாக ஏஞ்சி லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கஞ்சி தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாதாம் தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்துருக்கேன். அவர் சால்ட் சேர்த்து சாப்பிடுவார். நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துப்பேன். லஞ்சும் ரொம்ப சிம்பிள் தான். தண்டு கீரை பொரியல், நிலக்கடலை வறுத்து பவுடர் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் ப்ரோட்டீனுக்காக. காஸ்ட்லியான நட்ஸ் சாப்பிட்றத விட ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை தினமும் சாப்பிட்டாலே நல்ல சத்துக்கள் கிடைக்கும். பீன்ஸ் சாம்பார். ஒயிட் ரைஸ் ஃபுல்லாக விட்டுட்டு கேரளா ரைஸ்க்கு மாற போகிறோம். அதனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற அரிசியை வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கருப்பு கவனி அரிசி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். எங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வருது. ஸோ ரொம்ப கிராஜுவலாக தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். தயிர் அண்ட் வத்தல் வச்சு சிம்பிளாக லஞ்ச் முடிச்சாச்சு. ஏன்னா லஞ்ச் முடித்ததும் வெளியில் கிளம்பிட்டோம். துபாயில் புர்ஜ் கலிஃபாக்கு அப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற துபாய் ஃப்ரேம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான என்ஜினியரிங் ஒர்க். ரோட்டில் இருந்து பார்க்கும்போது குட்டியாக தெரியுது, ஆனால் பக்கத்தில் போக போக ரொம்ப பெருசாயிட்டே போகும். நிமிந்து ஃபுல் ஃப்ரேமை ஒன்றா பார்க்கக்கூட முடியாது. அந்த கோல்டு அண்ட் சில்வர் கலர் பெயிண்டிங் எல்லாம் நல்லா கிளிட்டர் ஆகும். அவ்வளோ அழகான ஃப்ரேம் இது. ஆக்சுவலி இந்த பில்டிங் ஒரு மியூசியம் மாதிரி, நிறைய எக்ஸிபிட்ஸ் உள்ளே இருக்கும். அம்மா வந்தப்போ அவங்கள கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மேலே ஸ்கை வாக் பண்ண வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரியலான என்ஜினியரிங் கற்றுக்கணும்னா துபாய்க்கு தான் வரணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவார். இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே ஒன்றொன்றும் யுனிக்காக இருக்கும். இந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி பில்ட் பண்ணுவாங்க, அதில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் வரும்னு நான் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல பாதி எனக்கு புரியாது, இருந்தாலுமே அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது நமக்கு புது ஐடியாஸை கொடுக்கும், க்ரியேட்டிவாக இருக்க ஹெல்ப் பண்ணும். வெளியில் ட்ராவல் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் கால்ஸ் எதுவுமே வரக்கூடாதுன்னு ரொம்ப வேண்டிப்பேன். ஏன்னா அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேச முடியும். லீடர்ஷிப், மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் ஐடியாஸ், ஃபிலாசபி, இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நாங்கள் நிறைய பேசுவோம். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட எந்த மாதிரியான டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விட்டால் நான் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ இதோடு நிறுத்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ரெஸ்ட் ஆஃப் த வீடியோவை பீஸ்ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.